அன்பு குழந்தையே, உன் தாயானவள் உனக்கு இன்று ஒரு முக்கியமான செய்தியை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இதனை நீ கவனமாக கேள். உன்னை விட்டு மற்றவர்களின் தீய சக்தியால் பிரிந்து சென்ற உறவு தன் தவறை உணர்ந்தது மட்டுமல்லாமல் அவர்களின் சூழ்ச்சியிலிருந்து வெளிவந்து விட்டார். இந்த நல்ல செய்தியை உனக்கு சொல்வதற்காகத்தான் உன் அம்மா இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் சொல்வது உனக்கு மிகவும் மனசந்தோஷத்தை கொடுக்கின்றது அல்லவா? நீ எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. இந்த ஒரு நல்ல செய்தியை கேட்டு நீ மனமகிழ்ச்சியோடு இரு என் குழந்தையே. அதுதான் உன் அம்மாவிற்கு வேண்டும். எதை நினைத்தும் நீ கவலைப்பட வேண்டாம். இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நன்றாகத்தானே நடக்கும். இன்று நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் இது ஒன்றுதான் காரணம். இன்று உன் அம்மா உனக்கு இப்பொழுது நான் சொல்ல வந்திருக்கின்றேன். அது யார் என்பதனையும் உன்னிடத்தில் காண்பித்து கொடுத்து உனக்கு மன நிம்மதியை கொடுத்து உன்னுடைய அடுத்தடுத்த செயல்களில் நீ கவனமாக செயல்பட வேண்டும் என் தங்கமே. அதற்காக உன்னிடத்தில் எச்சரிக்கை விடுக்கவும் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்களை அனுபவிக்கின்றேன், துன்பங்களை அனுபவிக்கின்றேன். இதையெல்லாம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கின்றேன் என்று என்னிடத்திலே நீ அழுது கொண்டு கூறினாய் அல்லவா? அதற்கு காரணம் என்ன என்று கேட்டும் நீ அழுதாய் அல்லவா? அதற்கெல்லாம் உனக்கு பதிலைத்தான் இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் செல்லமே, உனக்கு பிரச்சனைகள் எப்படி வருகின்றது என்று உனக்கு தெரியாமல் போனாலும் இந்த அம்மா எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? நான் உனக்கு அதனை யார் என்று அடையாளம் காண்பிக்கின்றேன். அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நான் ஒதுக்குவதற்கு முன்பாகவே நீயே ஒதுக்கி வைத்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உன் வாழ்க்கையில் இனிமேல் கஷ்டம் என்பதே இருக்காது என் தங்கமே. உன் அம்மா சொன்னவுடன் இப்பொழுது நீ சிந்திக்க ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? யாராக இருக்கும்? யார் நமக்கு இத்தகைய துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள்? நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இத்தனை கஷ்டங்களுக்கும் யார் காரணமாக இருக்கின்றார்கள் என்று என் குழந்தையின் மனதிற்குள் எப்பொழுதும் மிகப்பெரிய கொந்தளிப்பு இருந்து கொண்டு இருக்கின்றது அல்லவா? என் செல்லமே, யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு நிற்கின்றாய் அல்லவா? என் குழந்தையை, அவசரப்படாதே. உன் அம்மா நான் உனக்கு அவற்றை நிச்சயமாக யார் என்பதனை அடையாளம் காட்டி விடுகின்றேன். எங்கு இருக்கின்றார்கள் என்றும் உனக்கு அடையாளம் காட்டுகின்றேன். அது யார் என்று உனக்கு தெரிகின்ற வேளையில் நீ மிகப்பெரிய ஆச்சரியத்தை அடையப் போகின்றாய். அவர் எங்கு இருக்கின்றார் என்று தெரிந்தால் இன்னும் மேலும் அதிகப்படியான ஆச்சரியங்களை நீ அடையத்தான் போகின்றாய் என் குழந்தையே. ஏனென்றால் அவர் உனக்கு மிகவும் பரிச்சயமானவர், எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டிருப்பவர். அவர் இல்லாமல் நீ இல்லை என்கின்ற நிலையில்தான் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் செல்லமே. நீ நிச்சயமாக அவர் யாரென்று தெரிந்துவிட்டால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் உன் அம்மா என்னுடைய பேச்சினை கேட்டு நீ உன் வாழ்க்கையிலிருந்து அவர்களை சர்வ நிச்சயமாக விரட்டி விடுவாய் என்ற நம்பிக்கை இந்த அம்மாவிற்கு முழுமையாக இருக்கின்றது என் தங்கமே. அதனால்தான் உன் அம்மா இப்பொழுது இந்த விஷயத்தை நம்பிக்கையோடு உன்னிடத்திலே பேசுவதற்காக இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. நீ நினைத்ததையெல்லாம் நான் உன் வாழ்க்கையில் நடத்தி தர வேண்டுமானால் நீ இதனை எனக்காக செய்தாக வேண்டும். இந்த அம்மா என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எப்படி பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்றேனோ அதுபோலத்தான் மிகப்பெரிய உத்திரவாதத்தினை நீ என்னிடத்திலே தர வேண்டும் என் குழந்தையே. நீ இதனை செய்து முடிப்பாய் என்ற நம்பிக்கை என்னிடத்திலே இருக்கின்றது என் தங்கமே.
அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்கின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது. அவர் வேறு எங்கும் இல்லை, அவர்கள் உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர் உனக்குள் தான் இருந்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுதுமே உன்னுடைய வார்த்தைகளில் அதிகமாக தென்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் யாரும் கிடையாது, உன்னுடைய முன்கோபம்தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் உனக்கு மிகப்பெரிய காரணமாக மாறி இருப்பது. அதுதான் உன் அம்மா நான் உனக்கு வெளிப்படையாக உணர்த்துவதற்காகத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் தங்கமே. முன்கோபத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகளும் உன்னை காயப்படுத்துவதோ மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் காயப்படுத்தி உன் மீது தேவையில்லாத ஒரு பின்பத்தை உருவாக்குகின்றது. அந்த பின்பத்தை வைத்து கொண்டுதான் உனக்கு அதிகமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டு இருக்கின்றது என்பதனை நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அதில் நீ கவனமாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு அவசரத்தில் ஒரு கவனக்குறைவினால் நீ ஒரு வார்த்தையை பேசிவிட்டாய், ஆனால் அந்த வார்த்தை வாழ்க்கையையே அழித்துவிடும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதுபோல அவசரத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகளாக இருக்கும் பொழுது அது நிச்சயமாக உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களிடத்திலேயே நிம்மதியை கெடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன நடக்கப் போகின்றது என்பதனை உன்னிடத்திலே சொல்வேனே தவிர ஒருபோதும் நடந்த கற்பனை கதைகளை எல்லாம் உன் அம்மா நான் உன்னிடத்தில் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் என் தங்கமே. நான் சொல்கின்ற ஒவ்வொன்றும் சத்திய வாக்கு. உன்னுடைய உயிரான உறவின் மனதில் இருக்கின்ற உண்மைகளை உன்னிடத்தில் வெளிப்படுத்தப் போகின்றேன் என் தங்கமே. அவரின் மனதில் என்ன இருக்கின்றது தெரியுமா? பிரச்சனைகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பிரச்சனைகள் முடியும் பொழுது மீண்டும் மறுமுறை வேறு பிரச்சனை வந்து விடுகின்றது. இது போல பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மீண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விடுகின்றது. அதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்து எப்படியாவது சமாதானப்படுத்தி வெளியில் வந்தால் அடுத்த பிரச்சனை வந்து விடுகின்றது என் தங்கமே. வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று கிடைக்கவே மாட்டேன் என்கின்றது. இது போல நிம்மதி இல்லாமல் எத்தனை நாள்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது? எத்தனை காலங்கள் வாழ்ந்துவிட முடியும் என்றுதான் அங்கே அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நீ அவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது அவர்கள் மனதில் என்ன உணர்வுகள் இருக்கின்றது என்பதனையும் பேசுவதற்கு சரியான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை என்பதையும் தான் அவர்கள் நினைக்கின்றார்கள். தன் வாயில் சொன்னால்தானே அவர்களுக்கு எண்ணங்கள் என்னவென்பது மற்றவர்களுக்கு புரியும். நாம் அதை பேசுவதற்கான வாய்ப்புதான் கிடைக்கவில்லையே என்றால் நம்மால் எப்படி நம்முடைய உணர்வுகளை வெளிக்காட்ட முடியும் என்று மனதிற்குள் ஏக்கமும் அவர்களிடத்தில் இருக்கின்றது. தனக்கு சரியான மரியாதை கிடைக்கவில்லை, சரியான மதிப்பு மற்றவர்கள் முன்னிலையில் கிடைக்கவில்லை என்ற வருத்தமும் இருக்கின்றது. நீ பேசுகின்ற பொழுது என்ன பேசுகின்றோம், யாரை பற்றி பேசுகின்றோம், யார் முன்னால் பேசுகின்றோம் என்று எதையுமே சிந்திக்காமல் பேசும் பொழுது அது அவர்களுக்கு மிகுந்த மனவேதனையெல்லாம் கொடுத்திருக்கின்றது. இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறத்தில் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா? அம்மாவே, எதையெல்லாம் பிரச்சனைகள் என்று ஒதுக்கி இருக்கின்றேனோ, நான் ஒதுக்கிவிட்டு வந்த பிறகுதான் அத்தனை கஷ்டங்களும் எனக்கு திரும்ப வருகின்றது. அவர்கள் இல்லாமல் நாம் வாழ முடியாது என்று சில விஷயங்கள் புரிந்தாலும், பல கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் என்னால் ஒரு சில விஷயங்களை தவிர்க்க முடியவில்லை. கோபமே வரக்கூடாது என்று உன் அம்மா நான் உன்னிடத்தில் சொல்லவில்லை என் தங்கமே. தேவையற்ற கோபங்கள் தான் உன் வாழ்க்கையை கெடுத்துவிட்டது என்பதனை நீ மனதில் வைத்துக்கொள். இனிமேலாவது உன்னுடைய முன்கோபத்தை குறைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்லபடியாக வாழ இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.
என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நிச்சயமாக இந்த தாயானவள் சொல்லும்போது நீயே ஆச்சரியப்படத்தான் போகின்றாய். எப்படி இந்த தாயானவளால் நம் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் ஒன்றுவிடாமல் சொல்ல முடிகிறது? இன்றோடு உனக்கு முடியப் போகின்றது அனைத்து பிரச்சனைகளும். என் குழந்தையே, வாழ்க்கையில் நீ எந்த அளவிற்கு என்னை நம்புகின்றாயோ அந்த அளவிற்கு வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உலகத்திலேயே துரோகம் எப்பொழுதுமே பதுங்கி இருந்து கொண்டு உன்னை தாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. பாசம் என்ற வேதத்தில் பல உறவுகள் இருக்கின்றது. எதுவுமே நல்லது என்று நினைத்து உன்னுடைய உள்ளம் நம்பி ஏமாந்து கலங்கி நின்று கொண்டிருக்கின்றது. கண்ட பிறகுதான் இது கலியுக காலமல்லவா என்பது உனக்கு புரிகின்றது. என் அன்பு குழந்தையே, எந்த உறவுக்கு நீ நல்லது நினைக்கின்றாயோ அந்த உறவுதான் உனக்கு பின்னால் நின்று கொண்டு உனக்கு துரோகத்தை நினைக்கின்றது. இதுதான் யதார்த்தமான உண்மை. என் குழந்தையே, ஏன் நீ என்னை இப்படி நினைக்கிறாய் தெரியுமா? ஆமாம், நான் ஒதுங்கி இருப்பதால் சிலருக்கு சில இடங்களில் நன்மைகள் கிடைக்கின்றது என்றால் நான் தள்ளி நிற்பதில் எந்த தவறும் இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகின்றது. அவர்களை ஒருபொழுதும் நான் மறந்தது கிடையாது. யார் என்னை நம்பி வந்தார்களோ அவர்களை ஒருபொழுதும் ஏமாற்ற வேண்டும் என்று நான் கனவில் கூட நினைத்தது கிடையாது. என்னை மதிப்பவர்களை நான் எப்பொழுதுமே தேடி போகத்தான் செய்கின்றேன். என்னை அலட்சியம் செய்பவர்களை நான் ஒருபொழுதும் திரும்பி பார்த்தது கிடையாது என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, உன்னை நம்ப வைத்து வாழ்க்கையில் ஏமாற்றியவர்களின் செயலை நீ நினைத்தெல்லாம் வருந்தக்கூடாது. உன்னை ஏமாற்றியவர்களின் வருந்தாலும் முழுவதும் வருந்தும் காலமாகத்தான் இருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதிக பொழுதுமே உனக்கு தெரியாமல் அவர்கள் பார்த்து கொண்டால் நல்லது. எப்பொழுது அது உனக்கு தெரிகின்றதோ அப்பொழுது நீயும் உன்னுடைய நினைவுகளும் எனக்கு குப்பை தொட்டியும் குப்பையும் தான் என்று நினைத்து அவர்களை தூக்கி எறிந்து விடுவாய். உன் வாழ்க்கையில் இது போன்ற உன்னை பயன்படுத்தியவர்கள் எல்லாம் நீ குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்து விட்டாய். அப்படி எறிந்ததுதான் உன்னுடைய மனதில் ஏற்படுத்துகின்ற மிகப்பெரிய பிரிவிற்கு ஒரு முக்கிய காரணம். மனிதன் எத்தனைதான் அழகாக மாறுவேடம் போட்டாலும் இந்த காலமும் சூழ்நிலையும் அவர்களின் இயல்பான குணத்தை காட்டி கொடுத்து விடுகின்றது அல்லவா? என் குழந்தையே, உனக்கு நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அனுபவிப்பதற்கு முதலில் பழகிக்கொள். கிடைத்ததை அனுபவித்தாலே உனக்கு சந்தோஷங்களும் சேர்ந்து வரும் என்பதை யாராலும் யோசிக்க முடியாது. மனிதனுடைய மனம், மனிதனுடைய மனதை மட்டும் நம்மால் ஒரு நாளும் படித்துவிட முடியாது. என் குழந்தையே, நிறம் மாறுகின்ற பச்சோந்திகளை விட அடிக்கடி மனதினை மாற்றிக்கொள்கின்ற மனிதர்களிடத்தில்தான் அதிக கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு முறை காயத்தை கொடுத்தவர்களிடம் மீண்டும் ஒருபொழுதும் எந்த விதமான பழக்கத்தையும் நீ வைத்து கொள்ளக்கூடாது. அவர்கள் பிரிந்து விட்டதாக சொன்னாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை நீ புரிந்து கொண்டு அந்த எல்லையிலேயே நிற்க வேண்டும். என் வாழ்க்கையில் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கின்ற முதல் விஷயம் என்ன தெரியுமா? நீ பாசம் வைத்த அனைவரும் உன் மீதும் பாசம் வைத்திருப்பார்கள் என்று நினைத்து கற்பனை செய்து கொண்டிருப்பதுதான். இங்கு எல்லோருமே எல்லோரிடத்திலும் இருந்து நன்மைகளை பெற நினைக்கிறார்கள். ஒரு நாளும் மற்றவர்களுக்கு தன்னிடத்திலிருந்து எந்த ஒரு நன்மையும் கொடுக்க நினைப்பது கிடையாது. நேர்மையும் உண்மையும் ஒரு நாளும் அழியாத சொத்துக்கள். காலம் செல்ல செல்ல அதனுடைய மகத்துவம் என்னவென்பது புரிந்துவிடும். அனுபவங்களை சேகரித்து வைத்தால் இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்படுவதற்கு அதுவே உதவும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
வெளிப்படையாக இருப்பவர்களை விட உங்களுக்குத்தான் இந்த உலகத்தில் அதிக மதிப்பு இருப்பதாக என் குழந்தை நீ புரிந்து வைத்திருக்கின்றாய். வேஷம் போடுபவர்களுக்கு இன்று வேண்டுமானால் நல்ல பெயர் கிடைக்கலாம். ஆனால் நாளை அவர்களின் பெயர் அழியும் போது நிச்சயமாக அதற்கான வேதனைகளையும் சேர்த்து அவர்கள் அனுபவிப்பார்கள். உன்னை விட்டு போன உறவோடு மீண்டும் உறவை தொடர்வதற்கான வாய்ப்பு உனக்கு கிடைத்தால் நீ வேண்டாம் என்றுதான் முடிவெடுக்க வேண்டும். வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்குமே தவிர அவர்களின் மனதிற்குள் அதே அழுக்குதான் இருந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த உறவாக இருந்தாலும் சரி, சிறப்பாக நடிப்பவர்கள் மற்றவர்களால் கொண்டாடப்படுகிறார்கள். இவ்வளவுதான் இன்றைய உறவுகள் என் குழந்தையே. அதற்காக நடித்துதான் இவர்களின் உறவை நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று ஒருபொழுதும் அவசியம் கிடையாது. உனக்கு தரப்படுகின்ற முக்கியத்துவம் குறையும் போது முற்றிலும் நீயாகவே விலகி விடுவதுதான் உனக்கான மரியாதை என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாய். அதாவது அதை பற்றி தெரிவதுதானே அதிகம். பட்டு தெரிந்த குழந்தை என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற அதிகமான எண்ணங்களை சுற்றி நடந்த துரோகங்களை பற்றியே இருக்கின்றது. வாழ்க்கையில் சிரிப்பது எப்படி என்று நீ கற்றுக்கொள்ள வேண்டும். நீ சிரிக்க தெரிந்த மற்றவர்களின் முன்னிலையில் சந்தோஷமாக இருந்துவிட்டால் அழுவது என்பது எப்படி இந்த உலகம் உனக்கு கற்றுக் கொடுத்துவிடும். என் குழந்தையே, மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் வாழ பழக வேண்டும். ஏனென்றால் உன் முன்னே நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னுடைய மன நிம்மதியை கெடுக்கும். அது கெடுக்கும்படியாக இருந்தால் அதே நேரத்தில் என் குழந்தையின் குருடாக இருந்துவிடு. தேவையற்ற பேச்சுகளை கேட்கும்போது என் குழந்தை அந்த இடத்தில் நீ செவிடாக இருந்துவிடு. எதுவாக இருந்தாலும் உன்னை நம்பி வந்தவரை மட்டும் ஒரு நாளும் ஏமாற்றி விடக்கூடாது. நீ அப்படி செய்கின்ற குழந்தை இல்லை என்றாலும் உன்னுடைய மனதிற்குள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்வது எல்லாம் சரி. நீ பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாமே எனக்கு இனிமையாக இருக்கின்றது. உன்னுடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ தெளிவாகத்தான் சொல்கின்றாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? வாழ்க்கை கடினமானது கிடையாது. வாழ்வதும் கடினமானது கிடையாது. என்னை சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பதுதான் எனக்கு மிகவும் கடினமான விஷயமாக இருக்கின்றது என்று நீ சொல்வது 100க்கு 100 உண்மை. இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை உண்மையாகவே யார் புரிந்து கொண்டார்களோ அவர்களிடத்தில் மட்டும்தான் நீ உன்னுடைய தேவைகளை பற்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு மட்டும்தான் உன்னுடைய முக்கியத்துவம் என்னவென்பது புரியும். உன்னுடைய வார்த்தைகளை யார் மதிக்கின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே நீ கனவு கண்டு நீ கண்ட கனவு புன்னகை எதிர்கால கனவுகளை பற்றி நீ சொல்ல வேண்டும். உன் மீது அன்பு வைத்துள்ள மக்களையும் அன்பு கொண்டவர்களையும் மட்டுமே அவர்களிடம் மட்டுமே எதையும் மறைக்காமல் சொல்ல வேண்டும். நீ எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் பற்றி சொல்வதால் தான் இந்த அவமானங்கள் உன் வாழ்க்கையில் கிடைக்கின்றது. இவர்களை நீ சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறாய் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்கின்றார்கள். அதனால்தான் என்னுடைய பிள்ளை நீ உன்னுடைய மனதினை மாற்றிக்கொள்ளாமல் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நேர்மையாக மாற்றிக்கொள்ளாமல் எந்நாளும் நேர்மையாக இருந்து நேர்மையாக வாழ வேண்டும் என்று நினைத்து இந்த உலகத்தில் நீ